Hi, hello friends, welcome to Shan Shapo's English பயிலகம் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் வீடியோவில் இது தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஆல்ஃபபெட்ஸ் பற்றியும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ஒன் நவுன்னு, அந்த நவுன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவுன்னா என்னென்னா வந்துட்டு the noun is the word that represents a person, thing or concept or place. ஒரு person, thing, concept இல்லைனா பிளேஸோட நேமை டெனோட் பண்ணுறது தான் நவுன். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜான், ஹவுஸ், அஃபினிட்டி, ரிவர். இந்த நவுன் வந்துட்டு 8 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காமன் நவுன். காமன் நவுன்னா காமனான நேமை வந்துட்டு டினோட் பண்ணுறது தான் வந்துட்டு காமன் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிவர், ஸ்டேட், சிட்டி அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய ரிவர்ஸ் இருக்குது, சிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி காமனான நேமை சொல்கிறது காமன் நவுன். அடுத்தது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபிக்கான நேம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜான், தமிழ்நாடு. ஏன்னா அது வந்து நிறைய ஸ்டேட்ஸில் பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் நவுன்னா வந்து ஸ்பெசிஃபிக் நேமை டினோட் பண்ணுறது ப்ராப்பர் நவுன். அடுத்து கான்க்ரீட் நவுன்னா வந்து 5 சென்ஸால் உணர்வுகளோட நேமை குறிக்கிறது வந்துட்டு காமன் நவுன். எக்ஸாம்பிளுக்கு வந்து டேபிள், சேர். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா வந்துட்டு ஐடியாஸ், கான்செப்ட்ஸ் ஆர் குவாலிட்டிஸ், அதோட நேமை வந்துட்டு டினோட் பண்ணுறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கலெக்டிவ் நவுன்னா வந்துட்டு a group of people, animal or things சொல்கிறது வந்துட்டு கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள் the herds of cow. நெக்ஸ்ட் கவுண்டபிள் நவுன்னா வந்துட்டு கவுண்ட் பண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கிற பொருட்களோட நேமை சொல்கிறது வந்துட்டு கவுண்டபிள் நவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 பென், 5 பென்சில்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த வந்துட்டு கவுண்டபிளாக இருக்கக்கூடிய நவுன்ஸ் வந்து கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள்னால் இது வந்து கவுண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கிற பொருட்களோட பேரை வந்துட்டு டினோட் பண்ணுறது அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ஸ், வாட்டர், சாண்ட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் கவுண்டே பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன். காம்பவுண்ட் நவுன்னா 2 வேர்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி வர்றது வந்து காம்பவுண்ட் நவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப். பஸ்ஸு தனி, ஸ்டாப் தனி. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நவுனையும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காமன் நவுன். காமன் நவுன்னா என்னது? நேம் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள், பிளேஸ் ஆர் திங். இந்த இதோட ஜென்ரல் நேமை குறிக்கிறது. ஜென்ரல் நேமை குறிக்கிறதுனா என்னது? காமன் நவுன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாகு, சிட்டி, புக்கு. இப்போ டாகுங்கிறது என்னது? டாக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டாகுங்கிறது வந்துட்டு காமன் நேம். சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சிட்டி இருக்குது. ஸோ இந்த சிட்டின்ற பர்டிகுலராக சொல்லலை. ஸோ இட் இஸ் அ காமன் நேம். புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ புக் இஸ் ஆல்சோ அ காமன் நேம். புக்குன்னு காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காமன் நேம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ எ பேர்ட் ஃப்ளூ. பேர்டுங்கிறது என்னது? காமன் நேம். பிகாஸ் பேர்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரோ, பீஜியன் இதெல்லாம் புக்கில் பேர்ட்ஸில் இருக்க வெரைட்டி. ஸோ இது பேர்டு காமனாக சொல்லியிருக்காங்க. எ பேர்ட் ஃப்ளூ. இதில் பேர்டுங்கிறது என்னது? காமன் நேம். அடுத்தது எ கேட் ஸ்லெப்ட். அதே மாதிரி தான் கேட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட் ஸ்லெப்ட்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ த கேட் இஸ் அ காமன் நவுன். ட்ரீ இஸ் கிரீன். ட்ரீங்கிறது காமன் நவுன். ஏன்னா ட்ரீங்கிறது காமனான ட்ரீ. ஏன்னா நிறைய ட்ரீ இருக்குது. அதில் எந்த ட்ரீன்னு சொல்லலை. ட்ரீ இஸ் க்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீ இஸ் அ காமன் நவுன். அடுத்து வி ஏட் ஃபுட். ஃபுட்டுங்கிறது என்னது? காமன் நவுன். ஏன்னா ஃபுட்டில் நிறைய இருக்குது. இட்லி, தோசை, பிரியாணி அந்த மாதிரி. அதில் பர்டிகுலராக எந்த ஃபுட்டுன்னு சொன்னால் சிம்பிளாக நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் இஸ் அ காமன் நவுன். நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்லேயே வந்துட்டு நிறைய காமன் நேம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டாக் சேஸ்ட் த பால் அக்ராஸ் த யார்ட். இதில் வந்துட்டு என்னது? த டாகுங்கிறது காமன் நேம், பாலுங்கிறது காமன் நேம், யார்டுங்கிறது காமன் நேம். அடுத்தது த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட் எ டிஃபிகல்ட் டெஸ்ட். டீச்சருங்க காமன் நேம், ஸ்டூடெண்ட்டுங்கிறது காமன் நேம், டெஸ்ட்டுங்கிறது காமன் நேம். ஏன்னா என்ன டெஸ்ட்? நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுன்னு பர்டிகுலராக சொல்லாமல் காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காமன் நேம். அடுத்தது த சில்ட்ரன் பிளேட் இன் த பார்க் ஆஃப்டர் த ஸ்கூல். சில்ட்ரன்றது காமன் நேம், பார்க்குன்றதும் காமன் நேம், ஸ்கூலுங்கிறதும் காமன் நேம். ஓகேங்களா? அடுத்து ப்ராப்பர் நவுன்னா என்ன பார்ப்போம்.
நேம் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் பீப்புள் பிளேஸ் ஆர் திங். ஸ்பெசிஃபிக் நேமை வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு என்னது ப்ராப்பர் நவுன். இது வந்து எப்போவுமே எப்படி எழுதுவாங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதுவாங்க. ஒரு சென்டென்ஸில் எழுதிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டில் எழுதினாலும் சரி, மிடில் எழுதினாலும் சரி, லாஸ்ட்டில் எழுதினாலும் சரி, எப்போவுமே வந்துட்டு எப்படி எழுதுவாங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜான், இது வந்து ஒரு பையனோட பேர். பட் எப்படி எழுதியிருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காங்க. லண்டன், லண்டன்றது ஒரு சிட்டியோட நேம். இந்த எல்லுங்கிறதையும் வந்துட்டு ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதியிருக்காங்க. அமேசான், இதுவும் ஒரு மார்க்கெட் பிளேஸோட நேம். அது வந்துட்டு எதில் எழுதியிருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பீப்புள் பிளேஸ் திங்கோட நேம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவாங்க. அது எந்த இடத்துல வந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். மேரி ஸ்மைல்டு. மேரிங்கிறதுல இது ஒரு பொண்ணோட பேர். ஸோ வந்துட்டு எம் வந்துட்டு எதில் எழுதியிருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காங்க. இந்த மேரிங்கிறதா என்னது, ப்ராப்பர் நவுன். இந்த மேரிங்கிறது என்னது, ப்ராப்பர் நவுன். அடுத்து லண்டன் ரெயின்டு. லண்டன்றது என்னது, ஒரு பர்டிகுலர் சிட்டியோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ரோவர் பார்க்டு. ரோவருங்கிறது என்னது, ஒரு டாகோட நேம். ஸோ இட் இஸ் த ப்ராப்பர் நவுன். அடுத்தது டிசம்பர் ஸ்கூல். பர்டிகுலர் மந்த்து, வீக் டேஸில் பர்டிகுலர் டேஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு ப்ராப்பர் நவுன். டிசம்பருங்கிறது ப்ராப்பர் நவுன். அடுத்தது டார்கெட் சோல்ட் ஆப்பிள். ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் நேம் டார்கெட் வந்துட்டு என்னது, ஆப்பிள்ஸ் வித்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்கெட்டுங்கிறது என்னது, ப்ராப்பர் நவுன். இப்போ கம்பைன்டு காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரே சென்டென்ஸில் கம்பைண்டாக வந்துட்டு ப்ராப்பர் நவுனும் காமன் நவுனும் சேர்ந்து வர மாதிரி சென்டென்ஸ் பார்ப்போம். சாரா வென்ட் டு த ஸ்டோர். சாரா வென்ட் டு த ஸ்டோர். இல்லை சாரான்றது ஒரு பர்டிகுலர் பொண்ணோட நேமை வந்துட்டு குறிக்கிறது. ஸோ சாராங்கிறது ப்ராப்பர் நவுன். இங்கே வந்துட்டு ஸ்டோருங்கிறது என்ன, இந்த ஸ்டோருங்கிறது எந்த ஸ்டோருன்றதை சொல்லலை. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். சாராங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸ்டோருங்கிறது எந்த ஸ்டோருன்னு சொல்ல, இட் இஸ் அ காமன் நேம். ஏன்னா நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், பாரிஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி. பாரிஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி. பாரிஸ்ங்கிறது என்னது, ஒரு பர்டிகுலர் சிட்டியை சொல்லியிருக்கோங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். பியூட்டிஃபுல் சிட்டி, சிட்டிங்கிறது என்னது, நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். ஜான் ரீட் அ புக் பை ஷேக்ஸ்பியர். இந்த சென்டென்ஸில் ஜானுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஷேக்ஸ்பியருங்கிறதும் ஒரு பர்டிகுலர் ஆத்தரோட நேம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்பர் நவுன். புக்குங்கிறது காமன் நேம், ஏன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்குங்கிறது காமன் நேம். நெக்ஸ்ட்டு, we visited Mount Everest last year. We visited Mount Everest last year. The Mount Everestங்கிறது பர்டிகுலர் ஹில்லோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். மவுண்ட் எவரெஸ்ட்டுங்கிறது என்னது, பர்டிகுலர் ஹில்லோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். இயர்ங்கிறது வந்துட்டு காமன் நவுன். அடுத்தது வந்துட்டு டியூஸ்டே இஸ் மை ஃபேவரட் டே. டியூஸ்டேங்கிறது என்னது, ப்ராப்பர் நவுன். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டே சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். டேங்கிறது வந்துட்டு காமன் நவுன். அடுத்தது, a dog Buddy barked at the mailman. டாகுங்கிறது என்னது, காமன் நேம். பட்டிங்கிறது அதோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். barked at the mailman, இது வந்து காமன் நவுன். மெயில்மேன்ங்கிறது ஏன்னா காமனான பர்சன், எந்த பர்சன்ற பேரை குறிப்பிடல, நிறைய மெயில்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். we went to the restaurant Ananda's for dinner. இதில் என்னது, ரெஸ்டாரண்ட்டுங்கிறது காமன் நேம், ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது பர்டிகுலராக ஆனந்தாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நேம். டின்னருங்கிறது காமன் நேம். ரிவர் கேஞ்சஸ் ஃப்ளோ த்ரூ மெனி ஸ்டேட்ஸ். ரிவர் கேஞ்சஸ், ரிவருங்கிறது என்னது, காமன் நேம், ஏன்னா நிறைய ரிவர்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக வந்துட்டு கேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு ரிவரை குறிப்பிட்றதுனால இந்த கேஞ்சஸ்ங்கிறது ப்ராப்பர் நவுன். ஃப்ளோஸ் த்ரூ மெனி ஸ்டேட்ஸ், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ காமன் நேம். மை ஃப்ரெண்ட் எமிலி வென்ட் டு த ஸ்கூல் அட் காந்தி நகர். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எமிலிங்கிறது ப்ராப்பர் நவுன். எமிலிங்கிறது ப்ராப்பர் நவுன், ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம். வென்ட் டு த ஸ்கூல், ஸ்கூலுங்கிறது என்னது, காமன் நவுன், ஏன்னா எந்த ஸ்கூலுன்றதை சொல்லலை, காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூலுங்கிறது காமன் நவுன். காந்தி நகர் ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். The movie Dragon played at the local theatre. இதில் மூவிங்கிறது என்னது,
காமன் நவுன். ஏன்னா வந்துட்டு நிறையா மூவிஸ் இருக்குது. ஸோ மூவிங்கிறது காமன் நேம், ட்ராகன்றது ஸ்பெசிஃபிக்கான மூவியோட நேம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். அடுத்தது பிளேட் இந்த லோக்கல் தேட்டர். தேட்டருங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்குமான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமன் நவுன்னா வந்துட்டு காமனான நேம்ஸை வந்துட்டு குறிப்பிடுறது. எக்ஸாம்பிள் என்னது? இந்த ஸ்டோரு, சிட்டி, புக்கு, தேட்டர், அந்த மாதிரி காமனான பிளேஸு, திங்கு, நேமை வந்துட்டு சொல்கிறது வந்து காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் நேமை வந்துட்டு சொல்கிறது. இப்போ ஒரு பையன் எடுத்துட்டிங்கன்னா அந்த பையனில் ராம் அப்படிங்கிறது, ஒரு பொண்ணுன்னு எடுத்துட்டிங்கன்னா மேரி, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேமை, 12 மந்த்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான மந்த்தை சொல்கிறது, 7 டேஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேவை சொல்கிறது, இது எல்லாமே வந்துட்டு என்னது? ப்ராப்பர் நவுன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.